ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். நாங்கள் பிரியா சத்து சமையல் அப்படின்ற பேரில் ஒரு ஹெல்த் மிக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அது ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி, அப்புறம் சீயக்காய் பவுடர், நார்மலாக ட்ரை பண்ணி வறுத்து அரைக்கிற சத்து மாவு. இதை 4 ப்ராடக்டும் இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோன்னு எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முளை கட்டின சத்து மாவு பொருட்கள் எல்லாமே முன்னாடி வீடியோவில் நான் வேணால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை ஐ கார்ட்லேயோ கொடுக்குறேன். முன்னாடி நாங்கள் ஊற வச்சு எப்படி கழுவி காய வச்சு முளை கட்டி பண்ணுறோம் அப்படின்றத முன்னாடி வீடியோஸ்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை திரும்பியும் கொடுத்தா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்ட்டு வந்துடும். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவை நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, முளை கட்டினதை எப்படி நாங்கள் நம்ம முளை கட்டிக்கிட்டு திரும்பியும் ட்ரை பண்ணுவோம் இல்லையா மிதமான வெயிலில். அந்த மிதமான வெயிலில் காய வச்ச பிறகு நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணுறதுங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கலும் இல்லாமல் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நான் ஃபீட்பேக் எல்லாமே லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யாருக்காவது இந்த ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, சீயக்காய் பவுடர், நார்மல் ஹெல்த் மிக்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தராங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ எங்கள் மாமியார் அன்னைக்கு வந்திருந்ததால் காய வச்ச அப்போ நம்மளுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா, தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் புடைச்ச பிறகு தான் நம்ம இதை வறுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு புடைக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாமே எங்கள் மாமியாரே புடைச்சி பக்கெட்டில் காய வச்சு பக்கெட்டில் வச்சுருப்பாங்க. தனித்தனியாக அவங்க புடைச்சி தனி இதில் போட்டு வானலில் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். ஏன்னா பயிர் எல்லாமே உள்ளுக்குள்ளே நல்லா முளை விட்டுருக்கோம். முளை விட்டு நம்மளுக்கு வெளியே வரதால் உள்ளுக்குள்ளே நல்லா ட்ரை ஆகணும். ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ஹெல்த்தியாகவும் இருக்காது. பொறுமையாக வச்சு எப்படியோ ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க இதை நாங்கள் வறுத்து முடிக்க. இதை நாங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கும் போது சைடில் நான் எடுத்துகிட்டு போய் கொட்டுறது கொஞ்சம் ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே மாற்றி வறுத்து நாங்கள் எல்லாமே வறுத்து முடிச்சாச்சு. 30 வகையான பொருள் போட்டு ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுறோங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கேழ்வரகு, கம்பு, வெள்ளை அவல், பொட்டுக்கடலை, பார்லி, கருப்புளுந்து, சோயா, வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம், சம்பா கோதுமை, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சிகப்பு அரிசி, வரகு அரிசி, சாமை அரிசி, குதிரைவாலி, தினை அரிசி, கைக்குத்தல் அரிசி, மக்காச்சோளம், பச்சை பயிறு, ஜவ்வரிசி, கருப்பு மூக்கல்லை, நிலக்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொள்ளு, மூங்கில் அரிசி, கடலைப்பருப்பு, சுக்கு, ஏலக்காங்க. இந்த 30 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து முளை கட்ட வேண்டிய பொருள் எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக முளை கட்டி அதுக்கப்புறம் தனியாகவே காய வச்சு வறுக்கும் போது தனியாகவே வறுத்து அப்புறம் ஒன்றா சேர்க்கும் போது ஒன்றா சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்த பிறகு மிஷினில் ஆறின பிறகு மிஷினில் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். கொடுத்து இந்த சத்து மாவு அரைக்கிறதுக்குனே நாங்கள் மிஷின் பார்த்து வச்சுருக்கோங்க. அந்த மிஷினில் சத்து மாவு மட்டுமே அரைப்பாங்க. அந்த மாதிரி மிஷினை ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, தரம் குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அங்கே போய் தான் அரைச்சிட்டு ஆற வச்சுருவோம். ஆற வச்சு நம்ம ஜெலிச்சிருவோம்.
ஜெலிச்ச பிறகு பேக்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் எங்கள் ப்ராசஸ் வந்து நடக்குங்க. நிறைய பேர் வந்து ப்ரீ ஆர்டரே பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக 1 வீக் டைம் கேட்டு நம்ம சுத்தமான முறையில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஹைஜீனிக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பேக் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா FSSAI சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கியிருக்கோங்க. அதை வாங்கி நம்ம ப்ராப்பராக வந்து ப்ரொஃபஷ்னலாக லேபிள் பண்ணி என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம், எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது, எப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே நாங்கள் வந்து இந்த பிரிண்டிங்கில் கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து நான் அரைச்சிட்டு வந்து ஜெல்லிச்ச சத்து மாவனை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய் நேர்லேயும் கொடுப்போம், கொரியர்லேயும் அனுப்புறதுக்கு வசதி இருக்குது. கரெக்டாக வந்து 500 கிராம் அப்படின்னு நாங்கள் போட மாட்டோங்க. ஏன்னா வந்து 520 தான் நாங்கள் போடுவோம். நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து 1/4 கிலோ வந்து ரெஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து பேக்கிங்கே வந்து நம்மளுக்கு நிறைய காசு ஆகுது அப்படின்றதால 1/2 கிலோ மட்டும்தான். 1/2 கிலோ 280ங்க. 1 கிலோ ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் வந்து 560ங்க. 1/2 கிலோ 280 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். அடுத்து ராகி மாவும் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக ராகி மாவும் ரெடி பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.